வணக்கம், நான் டாக்டர் வினோத் கண்ணன், நியூராலஜிஸ்ட் ஃப்ரம் விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், புதுச்சேரி. இன்னைக்கு நம்ம பார்க்கின்சன் டிசீஸ் பற்றி பார்க்க போகிறோம். பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னா என்ன? இது தமிழில் நடுக்குவாதம் அப்படின்னு சொல்லப்படும். இது ஒரு நரம்பியல் தேய்மான பிரச்சனை. யாருக்கு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 வயசுக்கு மேலே யாருக்கு வேணாலும் வரலாம். இது 70 வயசு 80 வயசு ஆகும்போது இன்னும் அதோட இன்சிடென்ஸ் வந்து டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு இன்னும் அதிகமாகும். எதனால் வருது அப்படின்னு பார்த்தோன்னா, இது மிட் பிரெயினில் வந்து நம்ம சப்ஸ்டான்ஷியா நைக்ரா அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த இடத்துல உள்ள இந்த நைக்ரல் செல்ஸ் வந்து கம்மியாகும் போது அங்கேருந்து ஒரு டோபமின் ஹார்மோன் சுரக்கும். அந்த டோபமின் ஹார்மோன் கம்மியாக சுரக்கிறதுனால சில பிரெயினில் எக்ஸ்ட்ராபிரமினல் சிஸ்டம் ஒரு இன்டைரக்ட் பாத்வேன்னு இருக்குது. அதனோட ஆக்ஷன்ஸ்லாம் வந்து கம்மியாகிறதுனால, ஸ்லோ டவுன் ஆகிறதுனால நமக்கு இந்த பார்க்கின்சன் டிசீஸ் வந்து வருது. இதுக்கு எந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, மோட்டார் சிம்டம்ஸ், நான் மோட்டார் சிம்டம்ஸ் அப்படின்னு 2 வகைப்படுத்தலாம். மோட்டார் சிம்டம்ஸை ட்ராப் அப்படின்னு ஒரு நிமோனிக் இருக்குது. டி ஃபார் ட்ரமர்ஸ், முக்கியமாக ரெஸ்ட் ட்ரமர். ரெஸ்ட்டில் இருக்கும் போது வயதானவங்களுக்கு இந்த மாதிரி கை நடுக்க வருது, இல்லை பில் ரோலிங் ட்ரமர்ஸ்ன்னு சொல்லுவோம், இல்லை ரீஎமர்ஜென்ட் ட்ரமர்ஸ் இந்த மாதிரி வரலாம். இது எல்லாமே பார்க்கின்சன் டிசீஸில் வரக்கூடிய காமனான ட்ரமர்ஸ். ஆர் ஃபார் ரிஜிடிட்டி. ரிஜிடிட்டினா கை காலில் ஒரு மாதிரி டைட்னஸ் இருக்கும், முட்டி ஜாயிண்ட்ல இறுக்கம் வரும். அந்த ட்ரமர்ஸோட சேர்ந்து இருக்கும்போது ஒரு காக்வீல் ரிஜிடிட்டி அப்படின்னு சொல்லுவோம், இந்த மாதிரி இருக்கும். ஏ ஃபார் ஏகைனீசியா ஆர் பிராடிகைனீசியா அப்படின்னா நடை வந்து தளர்ந்து போயிடும், ரொம்ப ஸ்லோவாக நடப்பாங்க பேஷண்ட்ஸு. ரூம்குள்ளே என்டர் ஆகும் போதே நாங்கள் கண்டுபிடிச்சிரும் பேஷண்ட்டோட ஆர்ம் ஸ்விங் கம்மியாக இருக்கும். நார்மலாக நம்ம நல்லா கை வீசி நடக்கிற மாதிரி நடக்க மாட்டாங்க. கையை அப்படியே 2 பக்கம் சைடில் வச்சுட்டு பொறுமையாக தான் வருவாங்க. ஆர்ம் ஸ்விங்கே சுத்தமாக இருக்காது. முன்னாடி அப்படியே சாஞ்ச மாதிரியே வருவாங்க. ஒரு ஸ்டூப்டு ஃபார்வர்ட் ஸ்டூப்பிங் போஸ்டரில் இருப்பாங்க. நடக்க சொன்னேன்னா ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி காலை தேய்ச்சி நடப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் ஸ்பீடாக ஓடுற மாதிரி இருக்கும். அப்படியே சென்டர் ஆஃப் கிராவிட்டியை பிடிக்கிற மாதிரி போவாங்க. டக்குன்னு அவங்களை திருப்ப சொன்னேன்னா நம்ம ஒரு ஸ்டெப் 2 ஸ்டெப்பில் திரும்புகிற ஆக்ஷனை வந்து அவங்க ஒரு 6-7 ஸ்டெப் எடுத்த பிறகு தான் அவங்களால திரும்ப முடியும். ஃபேஸ் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன்லெஸ் ஃபேஸே சொல்லுவோம். மாஸ்க் போட்ட மாதிரி இருக்கும் ஃபேஸு, எந்த எக்ஸ்பிரஷன்ஸும் இருக்காது. கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்க் ரேட், நார்மலாக நம்மளோட பிளிங்க் ரேட் பார்த்தீங்கன்னா 12 to 14 இருக்கும். இவங்களோட பிளிங்க் ரேட் வந்து less than 10, அதாவது 5-6 அவ்வளோதான் இருக்கும் ஒரு நிமிஷத்துக்கு. ரொம்ப கம்மியாயிரும். இன்னும் ஒரு சில பேர் 2 நிமிஷம் வரைக்கும் கண்ணை பிளிங்க் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்க பேஷண்ட்ஸ் கூட பார்த்துருக்கோம். பி ஃபார் போஸ்டரல் இன்ஸ்டெபிலிட்டி அப்படின்னா பேஷண்ட்டோட பேலன்ஸ். அது யூஸ்வலி ஸ்டார்டிங்லேயே வராது. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இல்லை 5 வருடத்துக்கு அப்புறமா அவங்களோட பேலன்ஸ் வந்து குறைஞ்சிரும். அதனால சீக்கிரம் ஃபால்ஸ் ஹிஸ்ட்ரிலாம் இருக்கும். சரி, நான் மோட்டார் சிம்டம்ஸ் அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மெல் கம்மியாகும். ஈவன் பார்க்கின்சன் ட்ரமர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கூட இந்த அனாஸ்மியான்ற ஃபீச்சர்ஸ் வரலாம். கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல், தேர்ட் கொஞ்சம் டிப்ரெஷன், சைக்கோசிஸ், அந்த மாதிரி சைக்காட்டிக் ப்ராப்ளம்ஸ் கூட இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்ல வரலாம். ஓகே, எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, முக்கியமாக பார்க்கின்சன் வந்து இட் இஸ் ஏ கிளினிக்கல் டயக்னோசிஸ். அதாவது நம்ம சொன்ன மாதிரி நான் உள்ள வரும்போது பேஷண்ட் நடக்கும் போதே பெரும்பாலான நியூராலஜிஸ்ட் டாக்டர்ஸ் வந்து டயக்னோஸ் பண்ணிடுவோம். கிளினிக்கல் டயக்னோசிஸ் தான். ஃபர்தராக எவாலுவேட் பண்ணுறதுக்கு எம்ஆர்ஐ பிரெயின் இருக்கு, இல்லை டோப்பா செக்ரேஷன், அது செக்ரேஷன் கம்மியாக இருக்குன்னு டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு பெட் டோப்பா, ஸ்பெக்ட் டோப்பா ஸ்கேன்ஸ் அதெல்லாம் அவைலபிளாக இருக்குது. இப்போ ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட் பார்த்தோன்னா ப்ரிடாமினெண்ட்டாக இதில் வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் தான். லீவோடோப்பான்ற அந்த டேப்லெட் போட்டோன்னா டோபமின் செக்ரேஷனை வந்து கொஞ்சம் ரீகெயின் பண்ணி பெருமளவு இதோட சிம்டம்ஸ் வந்து நம்மளால குறைக்க முடியும். ஏதாவது சர்ஜரி ஆப்ஷன்ஸ் இருக்கா சார் அப்படின்னா, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேசஸில் ஏதாவது மாத்திரை போட்டு கண்ட்ரோல் வரல, நடுக்கம் ஜாஸ்தி இருக்குது, கொஞ்ச நேரத்துக்கு தான் ரெஸ்பான்ஸ் இருக்குது, ட்ரக்கோட ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன் அப்படின்ற ஒரு சர்ஜரி இருக்குது. பட் இது ரொம்ப காஸ்ட்லி. முடிஞ்ச அளவுக்கு நம்ம மேக்ஸிமம் எங்களோட பேஷண்ட்ஸை நாங்கள் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்லேயே மெயின்டைன் பண்ணிடுவோம். உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது இந்த மாதிரி நடுக்கம், ஸ்லோனஸ் 60-65 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு, 70 வயசு மேற்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி இருக்குன்னா உடனடியாக உங்கள் பக்கத்தில் இருக்க நியூராலஜிஸ்ட்டை அணுகவும். நன்றி.